வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மீண்டும் ஒரு அதிர்ச்சி போட்டி. பற்றி எறிந்த ஆர்சிபி வெர்சஸ் கேகேஆர் மோதிய போட்டி. சிஎஸ்கேவின் பிளே ஆஃப் வாய்ப்பு எப்படி உள்ளது? அதாவது இன்றைய தினம் நடைபெற்ற IPL 2024 ஆண்டுக்கான 36வது லீக் போட்டியில் ஆர்சிபி மற்றும் கேகேஆர் அணிகள் மோதியது. இந்த போட்டியில ஆர்சிபி அணி டாஸை வென்று முதலில் பவுலிங்கையும் தேர்வு செஞ்சாங்க. அதனைத் தொடர்ந்து களமிறங்கிய கொல்கத்தா அணிக்கு சுனில் நரேன் தடுமாற்றமாக விளையாடி வந்தார். ஆனால் எதிர்புறம் அசத்திய பில் சால்ட் அவர்கள் 4வது ஓவரில் லக்கி பெர்குசனுக்கு எதிராக முதல் பந்தில் சிக்ஸர், 3வது பந்தில் தொடர்ந்து 2 பவுண்டரிகள், 4வது பந்தில் சிக்ஸர், அடுத்த 2 பந்தில் பவுண்டரிகள் என அடுத்தடுத்து பவுண்டரி சிக்ஸர்களை பறக்க விட்டு 28 ரன்களை குவித்து ரசிகர்களுக்கு விருந்து படைத்தார். அந்த வகையில் 56 ரன்கள் ஓபனிங் பார்ட்னர்ஷிப் அமைத்து அசத்திய அவர் 7 பவுண்டரி 3 சிக்ஸருடன் 48 ரன்கள் விளாசி அவுட் ஆனார். அடுத்த சில ஓவரில் மறுபுறம் தடுமாறிய சுனில் நரேனை 10 ரன்களில் அவுட் ஆக்கிய யாஸ்தயால் அவர்கள் அடுத்ததாக வந்த அங்கிரி ரகுவன்சியை 3 ரன்களில் காலி செய்தார். அதற்கடுத்ததாக வெங்கடேஷ் ஐயர் அதிரடியாக விளையாட முயற்சித்து 16 ரன்களில் ஆட்டமிழந்தார். அப்போது ஜோடி சேர்ந்த ரிங் சிங் மற்றும் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் ஆகியோர் நிதானம் கலந்த அதிரடியை வெளிப்படுத்தினார்கள். இருப்பினும் அதில் நல்ல துவக்கத்தை பெற்றபோது ரிங் சிங் 24 ரன்களில் ஆட்டமிழந்தார். அப்போது வந்த நம்பிக்கை நட்சத்திரம் ஆண்ட்ரே ரசோல் ஆரம்பத்தில் நிதானமாக விளையாடினார். அவருடன் சேர்ந்து மறுபுறம் சிறப்பாக விளையாடிய கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் அரை சதம் அடித்து 50 ரன்களை குவித்து ஆட்டமிழந்தார். இறுதியில் ராம்தீப் சிங் அதிரடியாக 2 பவுண்டரி 2 சிக்ஸருடன் 24 ரன்களை குவித்து நல்ல பினிஷிங்கை கொடுத்தார்கள். அவருடன் ரசல் 27 ரன்கள் எடுத்ததால் 20 ஓவரில் கொல்கத்தா அணி 222 ரன்களை எடுத்தது. பெங்களூரு சார்பில் அதிகபட்சமாக கேமரூன் கிரீன் மற்றும் யாஸ்தயால் தலா 2 விக்கெட்டுகளை எடுத்தார்கள். இதனால் புள்ளிப்பட்டியலில் ஏற்கனவே கடைசி இடத்தில் தவிக்கும் பெங்களூரு அணி வெற்றி பெறுவதும் கேள்விக்குறியாக இருந்தது. ஆனால் அதன் பின் பேட்டிங்கில் களமிறங்கிய நமக்கு ஆர்சிபி அணியானது விராட் கோலி 18 ரன்கள், டூ பிளஸிஸ் 7 ரன்கள், வில் ஜாக்ஸ் 55 ரன்கள், ரஜத் பட்டிதார் 52 ரன்கள், கேமரூன் கிரீன் 6 ரன்கள், பிரபு தேசாய் 24 ரன்கள், ரோமரர் 4 ரன்கள், தினேஷ் கார்த்திக் 25 ரன்கள் என தொடர் வந்த வீரர்கள் எல்லாரும் அதிரடியாக விளையாடினாலும் ஆனால் கடைசி பந்தில் அவுட் ஆகி வெளியேறி உள்ளார்கள். அதே போல் ஆர்சிபி அணியானது வழக்கம் போல சொதப்பி விடுவார்கள் என்று எதிர்பார்த்து இருந்தார்கள். ஆனால் கடைசி வரை அதிரடியாக விளையாடி இருக்கிறார்கள். ஆனால் தற்போது தோல்வியையும் தழுவி இருக்காங்க. தற்போது ஆர்சிபி அணியின் இந்த தோல்வி என்பது ஆர்சிபி அணியின் பிளே ஆஃப் கனவுக்கு முடிவுரை எழுதியுள்ளது. ஏனென்றால் ஆர்சிபி விளையாடிய 8 போட்டியில் 7 தோல்வி 1 வெற்றி என புள்ளிப்பட்டியலில் பரிதாபமான நிலையிலும் இருக்கு. இனி வரும் போட்டியில் ஆர்சிபி அணி வெற்றி பெற்றாலும் மற்ற அணிகளின் தயவு இருந்தால் மட்டும்தான் பிளே ஆஃப் செல்ல முடியும். அதே போல் சிஎஸ்கே அணி மீண்டும் புள்ளிப்பட்டிகளின் பிரஷரிலும் சிக்கியுள்ளது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.